கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். 1 கொரிந்தியர் 6:12 சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். இந்த வேத வசனத்துல பாத்தீங்கன்னா 2 முறை அதிகாரம் உண்டு என்கிற வார்த்தை என்ன செய்கிறது, வருகிறது. அடுத்து பாருங்க, அடுத்து 2 முறை அனுபவிக்க என்கிற வார்த்தை என்ன செய்து வருது. அடுத்து வேதம் சொல்லுகிறது, நான் ஒன்று தகுதியாயிராது, அடுத்து அடிமைப்பட மாட்டேன். இந்த 2 வார்த்தைகளை குறித்து நிறைய ஒவ்வொரு வார்த்தைகளாய் தியானித்தோம்னா நிறைய காரியம் இருக்கு. மிக மிக முக்கியமாக 2 வார்த்தைகள் இதுல அதிகமாய் சொல்லுகிறது. ஒன்று அனுபவிக்க, முதல் வரியில பார்த்தீங்கன்னா அனுபவிக்க என்கிற வார்த்தை இருக்கு. அடுத்து 2வது பகுதியிலையும் பாருங்க அனுபவிக்க என்கிற வார்த்தை இருக்கு. அடுத்து முதல் பகுதியில அதிகாரம் உண்டு என்கிற வார்த்தை இருக்கும். 2வது பகுதியிலையும் அதிகாரம் உண்டு என்கிற வார்த்தை என்ன செய்து இருக்கிறது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதினதான ஒரு வார்த்தை என்பதை நம்ம நன்றாய் என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அப்போஸ்தலனாகிய பவுல் யாருக்கு எழுதினார்? கொரிந்து சபையாருக்கு. கொரிந்து பட்டணத்துல இருக்கிற சபை. இப்போ நம்ம அந்த கிராமத்துல இருக்கிறோம். அதே போல அன்றைக்கு இருந்த கொரிந்து பட்டணத்தில் இருந்த சபையாருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறார், எழுதுகிறார். எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு நமக்கு என்னது இருக்கிறதா, அதிகாரம், அத்தாரிட்டி இருக்கிறது. எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் என்ன செய்யலாம் இருக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். எதை வேணாலும் நீங்க என்ன செய்யலாம், அனுபவிக்கலாம். அடுத்த வரி சொல்லுகிறது, எல்லாம் என்ன செய்யாதான், தகுதியாயிராது. நீங்க ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் சீட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த வேலைக்கு என்ன செய்வாங்கன்னா 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. 1 லட்சம் சீட் இருக்கும், ஆனா 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணுவாங்க. 5 லட்சம் பேரும் தகுதி உடையவர்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 1 லட்சம் பேர் மட்டும்தான் என்ன செய்வாங்க, தகுதியுடையவர்களா இருப்பாங்க. அதே போலதான் இன்னைக்கு உலகத்துல நமக்கு எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு அதிகாரம் நமக்கு என்ன செய்யுது இருக்கு. நல்லா சாப்பிட அதிகாரம் இருக்கு, நல்லா தூங்க அதிகாரம் இருக்கு, நல்லா சினிமா பார்க்க அதிகாரம் இருக்கு, நல்லா சீரியல் பார்க்க அதிகாரம் இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய அப்படின்னு சொன்னா வரிசையா என்ன செய்யலாம், அடிக்கிட்டு போகலாம். அடுத்து எல்லாமே நமக்கு என்ன செய்யாது, தகுதி கிடையாது. எல்லாமே அனுபவிக்கலாம். ஏன்னா கலர் சட்டை போடுறதுக்கு எனக்கு அதிகாரம் என்ன செய்யுது இருக்கு. இப்போ ஞாயிற்றுக்கிழமை நான் அப்படி கோட்டு போட்டு பேண்ட் போட்டு அடுத்து அப்படி இன் பண்ணி அப்படி ஷூ போட்டு முன்னாடி நிற்கிறதுக்கும் எனக்கு அதிகாரம் என்ன செய்யுது, ஷூ போட்டு கூட முன்னாடி நிற்க நிறைய பேர் அப்படி தான் என்ன செய்கிறாங்க இருக்காங்க. அதுக்கும் எனக்கு அதிகாரம் என்ன செய்யுது இருக்கு. ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா எனக்கு அது தகுதியானது என்ன செய்யாது கிடையாது. அந்த தகுதி கிடையாது என்பதை நான் அறிந்து, இதுதான் தகுதி என்பதை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அதே போல இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றேன். நமக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும் அதை போடுங்க. வெள்ளை போட்டா சந்தோஷம், இல்லைன்னா அதுக்கு பிறகு அது உங்க இஷ்டம், பரவாயில்ல. ஆனால் வேதம் நமக்கு சொல்லுகிறது, எல்லாத்தையும் அனுபவிப்பதற்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியா இராது. சர்ச்சைக்கு வராம இருப்பதற்கும் உங்களுக்கு அதிகாரம் என்ன செய்யுது இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை எல்லா வாரமும் வேலைக்கு போக உங்களுக்கு அதிகாரம் என்ன செய்யுது இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பி நல்லா 2 பிளேட் சாப்பிட்டு வருவதற்கும் உங்களுக்கு அதிகாரம் என்ன செய்யுது இருக்கிறது. இப்படியே வெளியூருக்கு போவதற்கும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கு. எல்லாத்துக்குமே அதிகாரம் என்ன செய்யுது இருக்கு. ஆனா எதுவுமே நமக்கு தகுதியானது என்ன செய்யாது கிடையாது. ஏன் நிறைய விஷயங்களை நம்ம தேவ பிள்ளைகள் தவிர்க்கணும்னா, அனுபவிக்கலாம், அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதி கிடையாது. தகுதி இல்லாத காரியத்தை நம்ம எதையுமே என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நன்றாய் நாம் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும். எது தேவனுக்கு பிரியமோ, எது தேவனுடைய பார்வையில தகுதியோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். எல்லாத்தையும் அனுபவிக்கலாம். எல்லாம் நீங்க இந்த அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. ஆண்டவர் சித்தமானா மீதி உள்ள வசனங்களை தியானிக்கலாம். ஏன்னா நிறைய காரியங்கள் சொல்லுகிறது. கடைசி காலத்துல ரொம்ப முக்கியமான சத்தியங்கள் இதுல இருக்கிறது. மேல மேல வாசித்துட்டு போனீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்பாங்க, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது என்று என்ன செய்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகள் நன்றாய்
அறிந்து கொள்ளணும். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக தான் இந்த இயேசுவை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இல்லைன்னா நம்ம உலகத்துல என்ன செஞ்சிருப்போம்? வாழ்ந்திருப்போம். ஏன் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்? நிறைய பேர் இன்னைக்கு அது தெரியல. எதுக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், எதுக்கு இயேசுவை தேடணும், எதுக்கு இயேசுவை ஆராதிக்கணும், எதுக்கு இயேசுவின் நாமத்தை உயர்த்தணும்னு சொல்லி நிறைய பேருக்கு என்ன செய்யல, தெரியல. வேதம் சொல்லுகிறது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்காக தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். உலகம் முடிவுக்கு போய்கிட்டே இருக்கிறது. அன்னைக்கு நான் வீட்டுக்கு போகும்போது போய் உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலே ஒரு அம்மா சொன்னாங்க, என் பேத்தியா சொன்னாங்கய்யா, இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போறாராம், வரப்போறார். அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. அந்த பிள்ளைக்கு திருமண காரியம் நடக்க போகுது. ஆனா அந்த பிள்ளை சொல்லிச்சான் அவங்க பாட்டி கிட்ட, பாட்டியம்மா இயேசு சீக்கிரம் என்ன செய்ய போறாரு, வரப்போறாரு, வருகை என்ன செய்து சமீபமா இருக்கு. எதுக்கு சொல்லிச்சோ தெரியல. நான் போனவனே என்கிட்ட எதுக்கு சொன்னாங்களோ என்ன செய்யல, தெரியல. இன்னைக்கு எங்க போனாலும் சரி இயேசுவின் வருகை மிக சமீபம் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளணும். கடந்த நாட்களில் செய்தியை பார்க்கிற போது பிலிப்பைன் தேசத்திலே பயங்கரமான நிலநடுக்கம். வேதம் சொல்லுகிறது இயேசுவின் வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று பூமி அதிர்ச்சிகள். இந்த பூமியிலே அதிகமாக என்ன செய்யும், நடக்கும் என்பதாக பயங்கரமாய். தொட்டில்ல பிள்ளைய போட்டு ஆட்டும் போது எப்படி ஆட்டும், அதே மாதிரி பயங்கரமான ஒரு பாலம் என்ன செய்து ஆடுது, அங்கிட்டு இங்கிட்டும் என்ன செய்து ஆடுது. மக்கள்லாம் பயந்து போய் பீதியில என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, இன்றைக்கு வாழுகிற இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணும். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் என்ன செய்யாது, தகுதியாயிராது. இந்த கிறிஸ்தவ மார்க்கம் உண்மையுள்ள மார்க்கம். இந்த மார்க்கத்தை பின்பற்றி நடந்தால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும், சுதந்தரிக்க முடியும். நான் அந்த சபையில விசுவாசியா இருந்தேன், இந்த சபையில விசுவாசியா இருந்தேன். அவங்க அந்த சபைக்கு போன உடனே பரலோகத்துக்கு போயிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா நோ சான்ஸ், நோ வாய்ப்பே என்ன செய்யாது, கிடையாது. ஏன்னு சொன்னா வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது, யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்வாங்க, சுதந்தரிப்பாங்க. வேதம் சொல்லுகிறது. அடுத்து இரண்டாவது பகுதி சொல்லுகிறது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம், எல்லாத்தையும் அனுபவிப்பதுக்கு எனக்கு என்ன செய்து அதிகாரம் இருக்கு. ஆனா நான் எதுக்குமே என்ன செய்தவன் அல்ல, அடிமைப்பட்டவன் அல்ல. எதுக்குமே நான் அடிமைப்பட்டவன் என்ன செய்யாது, கிடையாது. நம்ம வாழ்க்கையில எதுக்கும் போய் நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, அடிமைப்பற்றக்கூடாது. நிறைய விஷயங்கள்ல நம்ம என்ன செய்கிறோம், அடிமைப்பட்டிருக்கிறோம். நிறைய காரியங்களை அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும், நீங்க அனுபவிக்க அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லாம் தகுதி கிடையாது. அடுத்து நாம் எதுக்குமே அடிமைப்பற்றக்கூடாது. மிந்தி காலங்களில் பார்த்தீங்கன்னா சீரியலுக்கு அடிமையானவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. எத்தனை மணி வரை சீரியல் ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மணி வரைக்கும் ஓடும். அப்போ பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்னா, எல்லாரும் சொல்லி கேட்கறது தான். நமக்கு டிவியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, சீரியல் பார்ப்பதற்கு நமக்கு என்ன செய்த நேரம் இல்லை. ஆனால் பாருங்க, நிறைய பேருடைய வீட்டில், தேவ பிள்ளைகளுடைய வீட்டில், நான் ஒரு வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சொல்லிட்டு தான் வருவேன், அம்மா நீங்கள் என்ன செய்யாதீங்க, சீரியல் பார்க்காதீங்க, சினிமா பார்க்காதீங்க, அதை பார்க்காதீங்க, இதை பார்க்காதீங்கன்னு நான் என்ன செய்வேன், சொல்லிட்டு தான் வருவேன். பாஸ்டரையா நான் என்ன செய்ய, எனக்கு நேரம் போவதுக்கு என்ன செய்யலை, வழி இல்லை. நேரம் போக வழி இல்லைன்னா உட்காந்து என்ன செய்தது, சீரியலை பார்க்கறது, உட்காந்து சினிமாவை பார்க்கறது, இதெல்லாம் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் என்பதை நம்ம நன்றாய் அறிந்து கொள்ளணும். நம்ம எந்த காரியத்துக்குமே நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடிமைப்பட்டா என்ன நடக்கும், அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரு விஷயத்தில் போய் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விஷயத்தில் போய் சிக்கிட்டீங்க. அது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சினிமா சீரியல் இப்படி நான் என்ன செய்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நிறைய காரியங்கள் என்ன செய்து இருக்கிறது, நிறைய விஷயம் அடிமைப்பட்டு விட்டால் அவங்க அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடிமைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்தில் பொய் சொல்றதுக்கு ஒருத்தர் அடிமைப்பட்டாங்கன்னா அதிலிருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க வாயை எப்போ திறந்தாலும் என்ன செஞ்சிடும், பொய் வந்துடும். கெட்ட வார்த்தை பேசுறவங்க ஒருத்தங்க அடிமைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாயை திறந்த உடனே என்ன செய்யும், கெட்ட வார்த்தை தான் வரும். நல்ல வார்த்தைக்கு அடிமைப்பட்டிருந்தா நல்ல வார்த்தைகள் என்ன செய்யும், வறுமையான பைபிள் சொல்லுகிறது, எல்லாமே ஒழுங்கும் கிரமமாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான் மனிதன் எப்படி வாழணும்னு என்ன செய்து கற்றுக் கொடுக்கிறது. மனிதன் எப்படி ஜீவிக்கணும், எப்படி வாழணும், எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் இதை கடைபிடிக்காதது நிமித்தம் தேவனுடைய நாமம் என்ன செய்கிறது, தூஷிக்கப்படுகிறது. நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், எதுக்கும் நீங்க என்ன செஞ்சிட
கூடாது, அடிமைப்பற்றக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்தில் என்ன செஞ்சாங்க? அடிமைப்பட்டிருந்தாங்க. திரும்ப அவங்ககிட்ட இருந்து வெளியே கொண்டு வருவதற்கு ரொம்ப 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 கஷ்டமான சூழ்நிலை. 430 வருஷம் ஒரு கூட்ட மக்கள் அடிமைப்பட்டிருந்தாங்க. ஆனால் ஆண்டவர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். ஆனால் அவங்க ஒப்பு கொடுத்திருந்த மோசைக்கு அன்னைக்கு கீழ்ப்படியாததுனால நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க? மரித்து போனாங்க. வனாந்தரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க? மரித்து போனாங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வாதமான ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னு ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். ஆனால் வனாந்தரத்தில் முறுமுறுத்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து இவங்க அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அந்த தலைமுறைகள், பின் சந்ததிகள், அவர்கள் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். ஒரு நாட்களில் இஸ்ரேல் தேசமே இல்லாமல் இருந்தது. வரைபடத்தில் கூட என்ன செய்யாது? கிடையாது. ஆனா இப்போ அந்த தேசம் அத்திமரம் துளிர் விடுகிறது போல அந்த தேசம் துளிர் விட்டு என்ன செய்கிறது? இருக்கிறது. அந்த தேசம் துளிர் விட்டு இன்னைக்கு என்ன செய்து? முளைத்திருக்கிறது. அந்த தேசத்துக்கு விரோதமாய் அநேக தேசங்கள் எழும்புகிறது. ஆனாலும் அந்த தேசத்துல தான் இயேசுவின் பாதங்கள் என்ன செய்ய போது? படப்போகிறது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளணும். அப்ப நம்ம வாழுகிற பூமி, வாழுகிற காலம் கடைசி காலம் என்பதை அறிந்து கொள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதுகிற போது தெளிவாய் எழுதுகிறார். இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனா நமக்கு அதெல்லாம் தகுதி என்ன செய்யாது? கிடையாது. நம்ம யோசிக்கணும், உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இதெல்லாம் செய்வதற்கு தகுதியா? கெட்ட வார்த்தை பேசுறது நமக்கு தகுதியா? பொய் சொல்றது நமக்கு தகுதியா? தீமையான இடங்களுக்கு போறது நமக்கு தகுதியா என்பதை கொஞ்சம் என்ன செய்யணும்? யோசிக்கணும். ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம கவனமாய் என்ன செய்யணும்? இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புங்க. எல்லாமே அனுபவிப்பதற்கு நமக்கு அதிகாரம் உண்டு. எல்லாம் செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. ஆனா நமக்கு என்ன செய்யாது? தகுதி கிடையாது. உங்களுக்கும் எனக்கும் தகுதி எதுவோ அதைத்தான் போடணும். இப்போ நான் முழுக்கை சட்டை என்ன செஞ்சுருக்கேன்? போட்டிருக்கேன். இந்த கையை பூரா வெட்டிட்டு இந்த சட்டையா பாதியாக போடுறதுக்கும் நமக்கு அதிகாரம் உண்டு. இன்னைக்கு உலகத்தில் நிறைய அப்படி தான் என்ன செய்கிறாங்க? திரியிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ட்ரெஸ்ஸு எதற்காக என்று சொன்னால் சரீரத்தை மறைப்பதற்கு. ஆனால் இன்னைக்கு தகுதி இல்லாத வஸ்திரத்தை என் கிறிஸ்தவர்கள் கூட இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? தரித்து கொண்டிருக்கிறான். தகுதியான வஸ்திரம். இப்படி நிறைய விஷயங்கள்ல இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தவறிக்கணும். பாஸ்டர், இங்க இதெல்லாம் எங்களுக்கு ஏன் சொல்றேன்னு கேட்டா எனக்கு தெரியாது. தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம வாழ்க்கையில எதை அனுபவிக்க முடியுமோ, எது தகுதியோ அதை தவிர நம்ம வேற எதுவுமே என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அது பேசுகிறதா இருக்கட்டும், சாப்பிடுகிறதா இருக்கட்டும், ஒரு இடத்திற்கு போகிறதா இருக்கட்டும், நீங்க எந்த காரியம் செய்கிறதா இருக்கட்டும், நீங்க பல காரியம் எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நீங்க செய்வதற்கு முன்னாடி இது நமக்கு தகுதியா அப்படிங்கிற கேள்வி முதல்ல நம்மகிட்ட என்ன செய்யணும்? வரணும். இது நமக்கு தகுதியா? நான் தகுதினா வேற தகுதிக்கு போகல, நம்மளை ரொம்ப தரமட்டமா அந்த மாதிரிக்கெல்லாம் நான் போகல. தகுதி என்று சொன்னா இது வேறு விதமான தகுதி. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியம், நிறைய பேர் ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே நான் தகுதி இல்லை, நான் குப்பை மண்ணு புழுதி அப்படிலாம் என்ன செய்வாங்க? தங்களை தாழ்த்துவாங்க. அந்த இதுக்கு நான் போகல. செய்கிற காரியங்கள் இது நமக்கு தகுதியானதா, பேசுகிறது தகுதியானதா என்பதை நம்ம என்ன செய்யணும்? யோசித்து இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? வாழணும். கொஞ்ச காலம் தான், நீங்கள் வேணாலும் எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்ச காலத்துக்கு பிறகு உலகம் என்ன செய்ய போகுது? முடிவடைய போகுது. எந்த மாற்றமுமே கிடையாது. சீக்கிரமாய் இயேசு இந்த உலகத்துக்கு என்ன செய்யணும்? வரணும். கொஞ்சம் கவனமாய் ஜாக்கிரதையாய் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? வாழணும். நம்ம ஆத்துமா என்ன செஞ்சிடக்கூடாது? கெட்டு போயிடக்கூடாது. நமக்கு தெரிந்த பகுதி தான். மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன செய்யாது? லாபம். ஒரு லாபமும் கிடையாது. ஜீவன்னா என்னது? ஆத்துமா. ஆத்துமாவை நஷ்டப்படுத்திட்டா அவனுக்கு லாபமே கிடையாது. நீங்க சரீரத்துல செய்கிற எல்லா பாவமும் ஆத்துமாவில தான் என்ன செய்யும்? போகும். நம்ம சரீரத்தில் செய்கிறோம் பார்த்தீங்களா? இந்த 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 அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா சரீரத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கும். இந்த சரீரத்தில் என்னென்ன பாவம் செய்கிறாங்க, இந்த பாவத்தின் நிமித்தம் இவங்க தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. பாவம் அடிமைப்பற்றக்கூடாது. எந்த விஷயத்திலையும் நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க? அடிமைப்பற்றாதீங்க. எதுலையாவது அடிமையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர்கிட்ட எப்படியாவது ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு ஜெயத்தை பெற்று அடிமைத்தனத்திலேருந்து நீங்கள் என்ன செஞ்சிடணும்?
வெளியே வந்துடணும். அடிமையில மட்டும் சிக்கிறவே கூடாது. பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம். பணம் இன்னைக்கு நம்ம எதுக்குமே அடிமைப்பட்டவர் கிடையாது. இப்போ நானே இருக்கிறேன்னா நான் பணத்துக்காக அடிமைப்பட்டு ஊழியம் செய்தால் அது ஊழியம் அல்ல. தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையாக இந்த உலகத்தில் வாழன்னு கர்த்தர் விரும்புகிறார். எல்லாத்தையும் நீங்கள் அனுபவிக்கலாம், ஆனால் எதுவுமே உங்களுக்கு தகுதி என்பதை யோசித்துக்கோங்க. எல்லா ட்ரெஸ்ஸும் நம்ம போடலாம். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே போடலாம். இன்னைக்கு உலகத்தில் ஒரு பேச்சு வந்துக்கிட்டு ஆடை சுதந்திரம், ஆடை சுதந்திரம் சொல்லிட்டு அறகுறையாக எல்லாமே என்ன செய்கிறாங்க, போட்டுட்டு போகிறாங்க. இன்னைக்கு உலகம் எங்கே போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். நீங்கள் ஆண்கள் தான் இன்னைக்கு நல்ல முழு ட்ரெஸ் என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. பெண்கள் எல்லா இடத்துல இங்கே நல்லா வாட்ச் பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிய ஒரு கூட்டமாக இருந்தாலும் அந்த இடத்துல பெண்கள் முழுமையாக என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, ஆடை அனுபவித்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு யோசித்து பாருங்க. இன்னைக்கு உலகம் தகுதி இல்லாததை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல நிறைய தகுதி இல்லாத காரியம் நடக்கிறது. இன்னைக்கு உலகத்தில் ஆண் திருமணம் என்ன செய்து நடக்கிறது, பெண் திருமணம் என்ன செய்து நடக்கிறது. இது இவங்களுக்கு செய்வதற்கு இவங்களுக்கு அதிகாரம் உண்டு, ஆனா இது இவங்களுக்கு என்ன செய்யாது, தகுதி கிடையாது. அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா இது தகுதி கிடையாது என்பதை அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசித்து இந்த உலகத்துல வாழணும். பயமுறுத்துவதற்காக அல்ல. காலம் சமீபமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகள் எதுக்குமே அடிமைப்பட்டுறாதீங்க. மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த விஷயமான சாப்பாடுனாலும் சரி அடிமைப்பட்டுறாதீங்க. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாடு இருந்தால் தான் என்ன செய்வேன், சாப்பிடுவேன், அல்லனா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்லுகிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. பெரியவங்க சரீரத்துக்கு உடம்புக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றோம். நம்ம வாழ்க்கையில அடிமைப்பற்றக்கூடாது, பிசாசுக்கு அடிமைப்பற்றக்கூடாது. பிசாசானவனுக்கு அடிமைப்பட்டா அவன் சொல்றதை தான் என்ன செய்யணும், கேட்கணும். அவன் சொல்றதை தான் என்ன செய்யணும், செய்யணும். அவன் ஆலயத்துக்கு போவாதன்னா என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. ஜெபம் பண்ணக்கூடாதுன்னா ஜெபம் பண்ணக்கூடாது. பைபிள் வாசிக்க கூடாதுன்னா வாசிக்க கூடாது. இதெல்லாம் நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நம்ம எங்கேயோ என்ன செஞ்சிருக்கிறோம், அடிமைப்பட்டிருக்கிறோம், எங்கேயோ சிக்கி இருக்கிறோம். அதிலிருந்து வெளியே வரன்னு கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். இந்த மாதத்துல யோசிக்கணும். இந்த வருடம் முடிவடைய போகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்கள் 2026 வருஷம் என்ன செய்ய போகுது, சீக்கிரத்துல வந்துடும். இனி ஒரு 2 மாசத்துல இந்த வருடம் முடிவடைந்து புதிய வருடம் வந்துடும். ஆனால் அப்படியே காலங்களும் நாட்களும் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவ பிள்ளைகள் அங்க 2 வார்த்தை ரொம்ப குறிப்பாய் 2 முறை சொல்லுது. அனுபவிக்க அதிகாரம் உண்டு. இன்றைக்கு அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா எது தகுதியோ, உலகத்தில் அதான் சொன்னார், நீங்க ஆண்டு கொள்ளுங்கள், பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னார். ஆனால் எதை அனுபவிக்கணுமோ அதை மட்டும்தான் என்ன செய்யணும், அனுபவிக்கணும். சும்மா எல்லாத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம எல்லாம் நம்மகிட்ட இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடக்கூடாது, அனுபவிச்சிடக்கூடாது, எல்லாத்தையும் பயன்படுத்திடக்கூடாது. இன்றைக்கு மொபைல் நம்மகிட்ட இருக்கிறது. மொபைல்னால இன்றைக்கு எவ்வளவோ தவறான காரியம் என்ன செய்து இருக்கிறது, நல்ல காரியமும் இருக்கிறது. அப்போ நம்ம எதை அனுபவிப்போம், ஆனால் அதிகபட்சம் தவறானது தான் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. தவறான காரியத்துக்காக தான் இந்த மொபைல் ஃபோனெல்லாம் என்ன செய்து பயன்படுத்தப்படுகிறது. இனி உள்ள காலத்தெல்லாம் ஜாக்கிரதையாக என்ன செய்யணும், இருக்கணும் என்பதை அறிந்து கொள்ளணும். மொபைலே நம்மளை பாவத்துக்குள்ள என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். இன்னைக்கு 24 மணி நேரமும் மொபைல் நம்ம கூடவே என்ன செய்து இருக்கு. அப்படின்னா நம்மளையும் கண்காணிச்சுக்கிட்டே என்ன செய்யறாங்க, இருக்காங்க. நம்ம நினைக்கலாம், நம்ம என்ன லாக் போட்டு வச்சாலும் சரி, நீங்கள் என்ன பேசினாலும் சரி, இது ஒன்றுமே யாருக்கும் அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு நினைக்கலாம். இல்லை, நமக்கு நாம் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நகர்வுகளும் அரசாங்கத்துக்கு தெரியும். மறைக்கப்பட்டதுன்னு சொல்லுவதற்கு ஒன்றுமே என்ன செய்யாது, கிடையாது. ஏன்னு சொன்னால் நம்ம ஜாக்கிரதையாக கவனமாக என்ன செய்யணும், இருக்கணும். மொபைல் ஃபோன் இன்னைக்கு 24 மணி நேரமும் நம்ம கூட இருக்கு. நம்ம கூட படுத்து தூங்கிடுது மொபைல் ஃபோனு. தூங்குற நேரத்தை தவிர அதுக்கு அப்பந்தான் ரெஸ்ட்டு. நம்ம எப்போ தூங்குறோமோ அப்பந்தான் அதுக்கு ரெஸ்ட்டு. அதுக்கும் என்ன செய்யாது, நான் காலையில் என்ன செய்து எழும்புவதற்கு அதை எழுப்பி நம்மளை அலாரம் வச்சு எழுப்பிடுவதற்கு அதாச்சு. மிந்தி பார்த்தீங்கன்னா வேற ஒரு வாட்சி என்ன செய்யும் இருக்கும். இப்போ அதை வச்சு தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, எழுப்பிவிடும். நம்மளை ஆரம்பிக்கும் போது எது ஆரம்பிக்கிறது, மொபைல் ஃபோன். முடியும் போது எது முடியுது, மொபைல் ஃபோன். அதோட தான் நம்ம வாழ்க்கை இருக்கிறது. ஆனால் அதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அடிமைப்பற்றக்கூடாது. வேண்டானா வேண்டாம், தேவைன்னா தேவை. எந்த ஒரு விஷயமும் வேண்டாம் என்று சொன்னால் நம்ம அதை என்ன செஞ்சிடணும்,
ஒதுக்கி வைத்திடணும். இன்னைக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் தந்தாருன்னு சொல்லி எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், எப்படி வேணாலும் வாழலாம், மனசு மாம்சம் விரும்பினபடி ஜீவிக்கலாம் நினைச்சு ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, வாழ்ந்துடாதீங்க. தேவ பிள்ளைகள் நன்றாய் அறிந்து கொள்ளணும், கவனமாய் ஜாக்கிரதையாய் இந்த உலகத்தில் வாழணும். அதிகாரம் இருக்குன்னு, இப்போ அரசாங்கத்துக்கு அதிகாரம் இருக்குன்னு அது இஷ்டப்படி என்ன செய்ய முடியாது, செயல்படலாம். ஆனால் அங்கே சட்டம்னு ஒன்று என்ன செய்யுது இருக்கு. அந்த சட்டம் அவங்கள என்ன செஞ்சிடும், ஆஃப் பண்ணிடும். சில நேரத்தில் ஆஃப் பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் உண்மையான சட்டம் என்ன செஞ்சிடும், அவங்களை தடுத்து நிறுத்திவிடும். அதே போல தேவன் நமக்கு சட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். எப்படி வாழணும், என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி பேசணும், எதெல்லாம் அனுபவிக்கணும், எதெல்லாம் அனுபவிக்க கூடாது என்றெல்லாம் ஆண்டவர் தெளிவாய் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், எழுதியிருக்கிறார். இதன்படி வாழ்ந்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கலாம். எதுக்குமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் வாழ்க்கையில் நான் எதுக்குமே யோசிக்கிறது இல்லை, கவலைப்படுறதும் கிடையாது. கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்ய வேண்டியதை செய்வார், தர வேண்டியதை தருவார். ஏன் தேவையை சந்திக்கிறவர் கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். அவரையே சார்ந்து, அவரையே நம்பி, அவர் சித்தத்தின்படி இந்த உலகத்தில் வாழணும், கவனமாய் இருக்கணும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும், அவங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் என்ன செய்யணும், இருக்கணும். நம் வேதம் சொல்லுகிறது, விக்கிரகத்துக்கு நமக்கு சம்பந்தமே என்ன செய்யாது, கிடையாது. அவிவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் கிடையாது. நம்ம அடிமைப்படக்கூடாது, யாருக்கும் அடிமைப்பட, சொந்தக்காரங்களுக்கும் நம்ம அடிமை கிடையாது, யாருக்கும் அடிமை. அவங்க சொன்னதெல்லாம் நம்ம செய்யணும், அப்போ நம்ம அடிமைப்பட்டிருக்கோம்னு அர்த்தம். நம்ம ஒருத்தர் சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அல்ல நம்ம மனசு சொல்றதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம அடிமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அடிமையிலிருந்து வெளியே வரன்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்னும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தெரியும். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மாம்ச பிரகாரமாகவும் சரி, அனுபவிக்க கூடாததை அனுபவித்தாலோ, எந்தெந்த காரியத்தில் அடிமைப்பட்டிருக்கிறோமோ அதிலிருந்து வெளியே வரணும் கர்த்தர் விரும்புகிறார். அடிமைப்பட்டோம் என்று சொன்னால் ரொம்ப கஷ்டம், வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அதனால முடிந்த அளவுக்கு எந்தெந்த விஷயங்களையும் போய் அடிமைப்பற்றாதீங்க, எதிலையும் சிக்கி கொள்ளாதீங்க, எதிலையும் மாட்டிக்கொள்ளாதீங்க. பண விஷயனாலும் சரி, பொருள் விஷயனாலும் சரி போய் மாட்டிக்கொள்ளாதீர்கள். கவனமா இந்த உலகத்தில் வாழணும். நிறைய விஷயங்களை அடிமைப்படாமல், சிக்கி கொள்ளாமல், கவனமாய் ஜாக்கிரதையாய் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நிலவரத்தில் இருக்கிறோம், எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆனால் தகுதி கிடையாது. நீங்கள் யோசிக்கணும், எதெல்லாம் தகுதி அப்படின்னு நிறைய பிரசங்கள், நிறைய வார்த்தைகளை நம்மளால் சொல்ல முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய கரத்தை நம்ம ஒப்பு கொடுப்போம். எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாமே நமக்கு தகுதியாய் இராது என்பதை அறிந்து வாழுவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பார். சத்தியத்தின்படி வாழுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, வேதத்தின்படி ஜீவிக்கிறவர்களுக்கு இந்த பூமியிலே ஆசீர்வாதம், மறுமையிலேயும் ஆசீர்வாதம் உண்டு என்பதை நாம் அறிந்து கிறிஸ்துவுக்கென்று வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.